ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கார்டனை வந்து இப்போ வெளியே கார்டன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோவை காட்டுறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் வந்து ஒரு சில புது விஷயங்களும் காமிச்சிருக்கேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் கொடி பாருங்க. பரவாயில்லைங்க, இது நல்லா கொடுத்துட்டு வருதுங்க பீக்கங்காய். அதாவது ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா போதுங்க, நல்லா காயாயிடுதுங்க. ஆனால் பண்ணி விடணுங்க, அப்போ தான் காயாக மாறுது. பாருங்க, அறுவடை பண்ணணுங்க. சூப்பராக பாருங்க, ரெடியாக இருக்குது பாருங்க காய். இது வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுருக்குறேங்க. இந்த மாதிரி நல்லா திரட்சியான காயை, நல்லா பெரிய காயை பார்த்து விதைக்கி விடும்போது நல்லா நம்மளுக்கு வந்து விதை வந்து பார்த்தீங்கன்னா முளைப்புத்திறன் நல்லா இருக்கும், அறுவடையும் நல்லா வருங்க. அதுக்கு வேண்டி இந்த மாதிரி காயை நான் வந்து சூஸ் பண்ணுறேங்க. விதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் வந்து விதை எடுத்து வச்சுக்கும் போது உங்களுக்கு வந்து தாய் ரகம் நல்லா அமைஞ்சிருங்க. பாருங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொல்லங்காங்க. பொல்லங்காயும் பாருங்க, ஹேண்ட் பாலினேஷன் தாங்க பண்ணி விட்டேன். காய் பாருங்க, இது குட்டை போடலைங்க, சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்க. இந்த ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கொடி வச்சிருக்கிறேங்க. இந்த ஒரே இடத்துல தாங்க இருக்குது 2 கொடியுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா சிகப்பு மருதாணிங்க. சிகப்பு மருதாணி கட் பண்ணி நான் வந்து கையில் வச்சு பார்த்துட்டுங்க, சூப்பராக செவருது. நல்லா அழகாக இருக்குதுங்க கலர். நல்லா பெரிய செடியாக ஆயிடுச்சுங்க. வந்து பூ வைக்கும் போது தான் இது சிகப்பு மருதாணியா வெள்ளை மருதாணியான்னு கண்டுபிடிக்கணுங்க. அதுக்கு வேண்டிய இதை வந்து நான் வந்து பூ வைக்க விட்டுருக்குறேங்க. மற்றபடி மருதாணி வந்து கட் பண்ணி விடணுங்க. இன்னும் நல்லா வளர்ந்துக்குச்சு, சூப்பராக இருக்குது பாருங்க. தலைன்னு தலை. இது பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்கு மல்லிகைப்பூ செடிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு மல்லிகைப்பூ செடிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் எல்லாம் பூ முடிஞ்சு மறுபடியும் எல்லாம் தலை வருது பாருங்க. இதுவும் 2 அடுக்கு தாங்க. நல்லா வந்து அழுத்தமாக இருக்குங்க இந்த பூ. காம்பும் சரி பூவும் சரி நல்லா வந்து வலுவாக இருக்குங்க காம்பு. நம்ம கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அது வந்து கட்டுறதுக்கு நல்லா அழகாக நெருக்க கட்ட முடியுங்க இந்த பூவை மட்டும். இது பார்த்தீங்கன்னா மதுரை மல்லிங்க. நல்லா பெரிய 3 அடுக்குங்க, நல்லா பெரிய மல்லிங்க இது. எதுவுமே வந்து கட் பண்ணி விட்டோம்னா நல்லா தளைஞ்சு நம்மளுக்கு வந்து பூ கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா தினமல்லிங்க. தினமல்லி, ராமவனம், இதுக்கு பல பேர் இருக்குதுங்க. அரும்பு பாருங்க, என்ன அழகாக எடுத்துருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பச்சை முல்லை வச்சுருக்குறேங்க. பச்சை முல்லையும் தினமல்லியும் 2ம் கலந்து உங்களுக்கு வந்து வருதுங்க. ஏன்னா 2த்துக்கும் சேர்த்து ஒரே பந்தல அமைச்சிட்டுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிடுறதுங்க. சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்க. இதுதாங்க தலைக்கு பூவு, பச்சை முல்லை. பச்சை முல்லை, மல்லிகைப்பூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தலைக்கு வந்து சீசன்றதுனால இப்போ இதெல்லாம் பூ கொடுக்குதுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ ரகம் தாங்க, பச்சை முல்லை தாங்க. பாருங்க அரும்பு எப்படி எடுத்துருக்குது பாருங்க, சூப்பராக அரும்பு பாருங்க. என்னுடைய வீட்டு முன்னாடியும் கார்டனை இந்த அளவுக்கு நான் வச்சிருக்கேன்னு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடிங்க. வெத்தலை கொடினே வருதுங்க இதை பார்க்கும்போது எனக்கு. கொடி உருளைங்க. கொடி உருளை வந்து பார்த்தீங்கன்னா 3 செடி நட்டுருக்கேங்க. ஒன்று வந்து இப்போ மறுபடியும் 4 கொடி வைக்கிறதுக்கு இன்னொன்று வச்சிருக்கிறேங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் பை பேட்சாக உங்களுக்கு வந்து நான் வச்சுட்டு வந்ததுங்க. இது என்ன அழகாக வளர்ந்துட்டு போகுது பாருங்க. கொடி வந்து பார்த்தீங்கன்னா பொனைட்டில் கொஞ்சம் கிள்ளி விடணுங்க. ஏன்னா மேலே கொடி கட்டும் போது நல்லா நம்மளுக்கு கொடி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த அளவுக்கு வளர்த்தியா போகுது பாருங்க. பாருங்க மேலே கட்டி விடணுங்க. மேலே வந்து பந்தல் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. அவங்க இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்ததும் இதெல்லாம் இழுத்து மேலே ஏற்றி விட்ருவோங்க. கொடி பாருங்க என்ன அழகா தலைன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. காலை நேரம் வெயிலுங்க இந்த பக்கம், அதனால கொஞ்சம் சுரின்னு காய வர்றதுனால வெயிலுக்கு தோழுது செடி. தரையில தாங்க இருக்கு. இது அடுத்த கொடிங்க. வெத்தலை கொடியினே தாங்க எனக்கு வருது. கொடி ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்டனில் புது வரவுன்னு சொல்லலாங்க. கொடி ஊர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஒன்று தாங்க இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்குங்க. அதுவும் கொடி ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா முளைப்போட இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. ஏன்னா எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. அதனால தான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன், ஸ்டாக் வந்து குறைஞ்சிட்டே போகுது அப்படின்ட்டு. வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் போட்டுக்குங்க. பாருங்க, செடிங்களுக்கு நான் எந்த உரமும் கொடுக்கறது கிடையாதுங்க. இங்கே பாருங்க, களைச்செடியை வந்து களைச்செடினா ஒன்றும் இல்லைங்க, கீரை தாங்க. கீரைங்க தான் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கி இந்த திராட்சை கொடிக்கு அடியிலே போட்டு விட்ருவோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வாரம் காயிட்டுன்னு விட்டுருவோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணுக்குள்ளே அப்படியே மம்டியில் குழியை தோண்டி பூராத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா புதைச்சி விட்ருவோம். அதுவே பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான எருவாயிடுதுங்க.
வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எந்த எருவும் கொடுக்கறது இல்லைங்க. இதுக்கு வந்து களைச்செடிகள் தான் நான் வந்து எருவா கொடுக்குறேங்க. பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோவக்காங்க. கோவக்கா கட்டிங்ஸும் உங்களுக்கு வந்து வெளியே வச்சதை காமிச்சிருப்பேன். அதுவும் பாருங்க அழகா தளைஞ்சு பாருங்க. கொடி பாருங்க என்ன அழகா ஏறி போகுது பாருங்க. கோவக்கா கட்டிங்ஸுமே தரையில எப்படி வளருது அப்படின்னு பார்க்கலான்னு 2 கொடி வச்சிருக்கிறேங்க. 2 கொடி வந்து வச்சு இப்போ இது முதல்லே வச்சுட்டுங்க. இன்னொரு கொடி வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் கொண்டாந்து வச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா சின்ன செடியா இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு 10 நாள் ஆகுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா வளர்ந்துக்குச்சுங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு மேலே தாங்க ஏற்றி விட போகிறேன். எல்லாமே வந்து அது மேலே தாங்க ஏற்றி விடணும். அதாவது இந்த கொனையை வந்து கிள்ளி விடுங்க. அப்பதான் செடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியா வளருங்க. நம்ம வளருதுன்னு சொல்லி அந்த கொனையை கிள்ளாத வளர்த்தக்கூடாதுங்க. கொனையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கட்டிங்ஸ் போட்டுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொடியா வளர்ந்து போகுது பாருங்க. அது மாதிரி கொடி நம்ம வந்து கொஞ்சம் அதாவது அடர்த்தியா வர வர தான் நம்மளுக்கு காய் அதிகமா கிடைக்குங்க. அதனால கொடி நம்ம அந்த மாதிரி வளர்த்துனாதாங்க நம்மளால காய் அதிகமா பறிக்கவும் முடியும். நான் அந்த மாதிரி தாங்க பண்றேன் இப்ப. கொடி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும். அப்பதான் கொனையை வந்து பாருங்க கிள்ளி விட்டுட்டோம் பாருங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு 2 சட்டை வருங்க. நம்மளுக்கு அடியில வந்து கொஞ்சம் தப்பமா போயிடுச்சுன்னா, மேல போய் நம்மளுக்கு வந்து காய் வந்து அதிகமா குடுக்குங்க. அதுக்கு வேண்டி நான் அந்த மாரி கட் பண்ணி வளர்க்குறேங்க. பாருங்க. கொடி கட்டும்போது தாங்க இதெல்லாம் வந்து ஹோல்சேல் பண்ணி கட்டி விடணும். 2 மழை வந்ததுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செடிங்க கொஞ்சம் நல்லா தளன்னு பாருங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அரும்பு எடுக்க பாக்குதுங்க. கட்டிங்ஸ்லாம் உடனே நம்மளுக்கு வந்து காய்க்கு வந்துருதுங்க. திராட்சை கொடி பார்த்தீங்கன்னா, அழகா வளர்ந்து வருதுங்க. உங்களுக்கு வந்து திராட்சை கொடி இன்னொரு அப்டேட் காட்டுறேங்க. இப்பைக்கு வந்து உங்களுக்கு வந்து தரையில எப்படி நான் வச்சிருக்கேன்றத மட்டும் அப்டேட் குடுக்குறேன். இப்ப பாருங்க 9 அடுக்கு மல்லிப்பூங்க. இது வந்து கட் பண்ணி விட்டுருக்குறேங்க. இது நல்லா பெரிய செடியா வளர்ந்துருச்சுங்க. அதனால என்ன பண்ணேன், சரி அரும்பு முடிஞ்ச உடனே ஒரு ஆத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுட்டுங்க. கட் பண்ணி விட்டதுனால கொஞ்சம் சீக்கிரம் வளருதுங்க. நம்மளுக்கு அரும்பு வந்துருங்க சீக்கிரம். எல்லாமே வந்து சுத்தம் பண்ணேங்க. சுத்தம் பண்ணி உங்களுக்கு வந்து செடி கொஞ்சம் பளிச்சுன்னு காட்டலான்னு சொல்லிட்டு, சுத்தம் பண்ணி எல்லாம் செடிங்களுக்கு உரமா குடுத்துடலான்னு எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடுக்கு மல்லிப்பூங்க. குத்து மல்லின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவுல. இது நல்லா அரும்பு எடுக்குதுங்க. அதனால தான் இத நான் வந்து கட் பண்ணல. அப்படியே வச்சிருக்கேன். இதுவுமே அரும்பு முடிஞ்சதுமே கட் பண்ணி விடுவோங்க. ஏன்னா, மல்லிப்பூ செடிலாம் கட் பண்ணி வளர்த்துனோம்னா தான் கொஞ்சம் காய் நெறைய கிடைக்குங்க. காயினே வருது. பூ நெறைய கிடைக்குங்க. அடுத்து பாருங்க ரணகல்லி. யாருக்கெல்லாம் இந்த மாரி பேசம்போது, ஒரு பேச்சு நம்மளுக்கு வந்து தொத்திக்கும்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரிலாம் உங்களுக்கும் அந்த மாரி வருமான்னு சொல்லி கமெண்ட் குடுங்க. ஏன்னா, எனக்கு மட்டும் தான் அப்படி வருதா? இல்ல உங்களுக்கும் வருதான்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்க அடுத்து வந்து கோக்கா கொடிங்க. இது போன வாரத்துல ஒரு 4 நாள் தாங்க ஆகுது. சின்ன கட்டிங்ஸ் தாங்க. கொண்டாந்து வச்சிருக்கேன். தரையில இன்னொரு கொடி வளர்த்தலான்னு சொல்லிட்டு. 2 கொடி இருக்குதுங்க கோக்கா கட்டிங்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே கட் பண்ணி விட்டுட்டுங்க. ரோஸ் மாரி நல்லா பெரிய மல்லிப்பூவா வருங்க. அந்த மாரி ரகம். நாட்டு செம்பருத்தி பாருங்க. சூப்பரா வளர்ந்து வருது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கொடி உருளை பாருங்க. தரையில ஒண்ணு வச்சிருக்கேன். இன்னொன்னுங்க. 2 நாளைக்கு முன்ன தான் கொண்டாந்து நட்டு விட்டேங்க. சூப்பரா வளர்ந்து வருது பாருங்க. இது சங்குப்பூ பாருங்க. சூப்பரா வளர்ந்து வருது பாருங்க. அதாவது சங்குப்பூ வந்து உங்களுக்கு பேக்ல இருந்தத காட்டியிருப்பேன். அத நான் தோண்டி வைக்கும்போது உங்களுக்கு வீடியோ போட்டேங்க. என்ன அருமையா பாருங்க வளர்ந்து. எவ்வளோ பூ வைக்குது பாருங்க. இத வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பரங்கி மரத்துல அப்படியே சுத்தி விட்டுட்டுங்க. சுத்தி விட்டு, இத வந்து வீட்டுக்கு முன்னாடி ஏத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நூல் கட்டி விட்டுருக்குறேங்க. உங்களுக்கு வாங்க அதையும் காட்டுறேன். பூ பாருங்க என்ன அருமையா இருக்குது பாருங்க. நல்லா தளன்னு பாருங்க பூ. காத்துக்கு எல்லாம் இந்த பக்கம் வந்துருக்குதுங்க. நான் இப்படி கட்டி விட்டுருந்தேன். இது ஒரு நூல் போட்டு தான் கட்டி விடணும். பாருங்க பூ எல்லாம் சூப்பரா வச்சிருக்கு. கொடி நல்லா ஏறிக்கிச்சுங்க. அதுதான் வந்து என்ன பண்றேன், இந்த நூல் வழியா இத வந்து இப்படி கொண்டு வரேங்க. மாலை மாரி. வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்படி கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் முன்னாடி பக்கம் உங்களுக்கு கொண்டு வரேங்க அந்த சங்குப்பூ செடிய. நான் வந்து உங்களுக்கு வளர்த்திட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து காட்டுறேங்க. இப்ப வந்து இப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துக்குங்க. ஏன்னா என்னுடைய வீடியோவ ஃபாலோ பண்றவங்களுக்கு, என்னுடைய கார்டன்ல என்னென்ன நான் பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு காமிச்சுட்டே வரேங்க. அடுத்து பாருங்க பப்பாளி மரங்க. பப்பாளி மரமும் சூப்பரா காய் வச்சுட்டு வருது பாருங்க. காய் பாருங்க.
நல்லா அப்படியே சட்டை சட்டையா எப்படி தொங்கிட்டு போகுது பாருங்க. நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய மரங்க நல்லா காய்ங்க. சூப்பரா ஆயிருக்கு பாருங்க. இந்த மரத்தை வந்து எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. இது காய் வைக்குதுங்க. ஆனா இது என்ன ஆச்சுன்னா மேலே பாருங்க அப்படியே இலை சுட்டு நோவு மாதிரி இன்னைக்கு தாங்க நானே பார்க்குறேன் இதை. வெயிலுக்கு இப்படி சோர்ந்து போயிட்டு இருக்கா என்னன்றது தெரியல. இதை எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. இந்த நோவு இந்த மரத்தையும் தாக்கிடுங்க. பப்பாளி மரம் 2ஆ இருக்கட்டும்னு சொல்லி வச்சுங்க. அது என்னன்னா ஒரு மரம் இப்படி இருக்கு. இது இலை சுட்டு நோவா வெயிலுக்கு இப்படி இருக்கான்றது தெரியலிங்க. ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் கொடுங்க. இதை பற்றி எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ஏன்னா பப்பாளி மரம் இலை இப்படி வருமான்னு நான் இப்போதாங்க பார்த்துருக்கேன். தெரிஞ்சவங்க கமெண்ட் கொடுங்க. பாருங்க எப்படி இருக்கு இலை. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு வர தெரியல. இப்போதாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னே தான் இப்படி ஆயிருக்குங்க. இதுக்கு முன்னே இப்படி இல்லை. இந்த மரம் பாருங்க சூப்பராக இருக்கு இலை. இது ஒன்றும் ஆகலை பாருங்க. இது நல்லா இருக்கு. இதுதான் அப்படி ஆயிருக்கு. இதுவுமே நான் இப்போதாங்க பார்க்குறேன். சரி பார்க்கலாம். கட் பண்ணி விட்டு பார்க்கலாங்க. அந்த துளிரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொனைட்டை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அது பக்கம் சட்டை எதுனா வளருதான்னு பார்க்கலாங்க. அப்படிதான் பண்ணணும் இதை. பார்க்குறேங்க. அதையும் கட் பண்ணி விட்டு பார்க்குறேங்க. வாங்க அடுத்த பக்கம் என்னென்ன கொடி ஏறி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க வரவேற்கிற எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வரவேற்கிற மாதிரி பாருங்க ரோஸ் பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க. இந்த ரோஸ் செடி உண்மையிலேயே எனக்கு ஒரு கிஃப்ட்னு தாங்க சொல்லணும். நல்லா ஒரு தளைஞ்சு தளைஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா அரும்புங்க. நல்ல பெரிய செடிங்க. சுமாராக பூ பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டே இருக்குங்க இது. நல்ல ரகங்க இந்த ரகம். அரும்பு இருந்துகிட்டே இருக்கும். பூ கொடுத்துட்டே இருக்குங்க இந்த செடி. அந்த மாதிரி நல்லா தளவு பாருங்க. சூப்பராக தளைஞ்சு தளைஞ்சு கட் பண்ணி விடணுங்க செடியை. செடியை கட் பண்ணி தாமங்க நம்ம விடணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து வளருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை பாகலுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பச்சை பாகலுமே சூப்பராக வளர்ந்து வருதுங்க. பாருங்க காய். ஒரு காய் வந்து அறுவடை பண்ணி உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். பாருங்க சூப்பராக வந்து வளர்ந்துருக்குது பாருங்க. 2 கொடி இருக்குதுங்க. 2 கொடியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வருதுங்க. வெள்ளைப்பாகலுமே கொடி இருக்குதுங்க. வாங்க காட்டுறேன். பாருங்க வெள்ளைப்பாகல். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் விதை உங்களுக்கு அறுவடை பண்ணுறதெல்லாம் வீடியோ போட்டிருப்பேங்க. அதுலேருந்து பழுத்து பழத்துலேருந்து விதை உளுந்து முளைச்சதுங்க. வெள்ளைப்பாகலுங்க இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகலும் இருக்குது பச்சை பாகலும் இருக்குதுங்க. 2மே இருக்குதுங்க. கொடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பாருங்க. தலை இன்னைக்கு தாங்க எல்லாம் கட்டி விட்டேன். பூரா பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே படர்ந்துனே இருந்ததுங்க. இப்போ தான் வந்து நூலு கட்டி மேலே விட்டுருக்குறேங்க. முதல்ல கட்டி விட்டுருந்தா நல்லா சட்டை சட்டையாக பிரிஞ்சு ஏறி இருக்குங்க மேலே. நான் பந்தல் போட்டு பின்னாடி நம்ம கட்டிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க. அவங்க பந்தல் போடுறவங்க வந்து கொஞ்சம் லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கு வேண்டி கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. சரி இன்னைக்கு கட்டியே விட்டுறலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கட்டி விட்டுட்டுங்க. வந்த பின்னாடி நம்ம இழுத்து மேலே கட்டிக்கலாம் அப்படின்ட்டு கட்டியே விட்டுட்டுங்க இன்னைக்கு. பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொடி உருளைங்க. இங்கே ஒரு கொடி உருளை வச்சுருக்கிறேன் பாருங்க. இதுதான் முதல்ல வச்ச கொடி உருளைங்க. இதுவுமே பாருங்க சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 கொடி உருளை இருக்குதுங்க. இந்த முறை வந்து கொடி உருளையே ஒரு பெரிய அறுவடை எடுக்கணுன்ட்டு முயற்சி எடுத்துட்டு இருக்குங்க. பாருங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தளவை பாருங்க கிள்ளி விட்டுருக்கேன். தளவை கிள்ளி விட்டு வளர்த்தீங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியாக வளருங்க. நம்ம ஒரே கொடியை நேராக வளர்த்துறத விட தளவை கிள்ளி விட்டோம்னா பக்க செட்டிங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வருங்க. இங்கே பாருங்க பக்க செட்டிங்கெல்லாம் வருது பாருங்க. அந்த மாதிரி பக்க செட்டிங் நிறைய வரும்போது தான் உங்களுக்கு காய் அதிகமாக கிடைக்குங்க. உங்களுக்கு ஆரம்பத்திலேயே கொனையை வந்து கிள்ள வேண்டாங்க. கொஞ்சம் கொடியை வளர விட்டு கிள்ளி விடுங்க. கொடி உருளையும் நம்மளுடைய கார்டன்ல சூப்பராக வளர்ந்துருச்சு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லி பாருங்க சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. இதை நான் கட் பண்ண விடலைங்க. ஏன்னா நிறைய அரும்பு இருக்குதுங்க. இதெல்லாம் அரும்பு முடிஞ்ச பின்னாடி தாங்க கட் பண்ணி விடணும். நிறைய அரும்பு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா செடி வந்து நல்லா வளரட்டுன்னு விட்டுட்டுங்க. பாருங்க அரும்பு நல்லா நிறைய இருக்கு. இப்போதைக்கு பேஷன் போட்டும் பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து உங்களுக்கு கொடி அமுத்துதுங்க. எல்லாம் இழுத்து கட்டின பின்னாடி தாங்க உங்களுக்கு தெளிவாக காட்ட முடியும் பேஷன் போட்டையும். உங்களுக்கு அடுத்த வீடியோ சனிக்கிழமை மறுபடியும் வீடியோ வருங்க பாருங்க. பாய்.